அதாவது ஒப்பனைக்கு கூட, அதாவது ஒப்பனைக்கு ஒரு ட்ரீமில் கூட கருணாநிதி ஆட்சி பரவாயில்லன்னு சொல்லிடலாம். ஆனால் கற்பனைக்கு கூட ஐயா ஸ்டாலின் ஆட்சியை ஒருபோதும் மக்கள் ஏற்க தயாரா இல்லைங்க. இப்படி ஒரு ஆட்சி ஹிட்லர் பரவாயில்லைங்க. ஒருத்தருக்கு சின்னதாக கத்தியில் கீறினா கூட அப்படியே உயிரே போயிடும். இவங்களுக்கு அப்படியே இதய துடிப்பு நிற்காது, மூச்சு முட்டை சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே குத்திக்கிட்டவங்க வெட்டிக்கிட்டோம் குத்திக்கிட்டு சாகுறாங்க. அதை பற்றி கேட்டால் அங்கொன்றும் இங்கொன்றும். ஏன் சொல்லுங்க, கேள்வி கேட்க மாட்டோம். யார் அடி வாங்குறது? ஒன்றியத்திலேயே தமிழ் யார் அடி வாங்குறது? பெஸ்ட் ஆட்சினா தமிழ்நாடு. விஜய் கட்சியில இருக்கானுங்களே அல்லு சில்லு, ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி பாருங்க. ஐயா உதயநிதி அவர்களும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சமீப காலத்தில் வீரவசனமோ பேச்சோ காணவே காணும். பார்த்தீங்களா, எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இப்படி இருக்கிறது ரகசியம். இப்படி இருந்தால் ஒன்றுமே இல்லைல்ல. எந்த துறையிலும் வேலை நடக்காத ஒரு ஆட்சியை நீங்கள் பார்த்தது இருப்பீர்கள். அனைத்து துறைகளிலும் சிறப்பாக நடக்கிறதுன்னு முதல்வர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. தரவுகள்ல எந்தெந்த இடத்துல தமிழ்நாடு இருந்தது, எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குன்னு சொல்றாங்க. தவறான தகவல்கள் அப்படின்னு சொல்றாங்களே திமுக. இப்ப இவங்க சொல்ற தகவல்லாம் தகராறான தகவல். அதெல்லாம் என்னங்க பேசுறீங்க நீங்க? ஒரு எதிர்க்கட்சி வாயை திறந்தால் அது தவறு, இவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி, இவங்களுக்கு விரக்தி வெறுப்பு அப்படின்னு பேசுறதும், எங்களை போன்ற ஆட்கள் எல்லாம் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் பேசினா அவர்களை மிரட்டுவதும் அடிக்க ஓடுறதும், ஆள் செட் பண்ணி வெளியே நிற்க வச்சு அடிக்க வைக்கிறதும், அராஜகம் பண்றதுக்கும் அட்டூழியம் பண்றதுக்கும் ரவுடிசத்துக்கு கட்சி தேவையாங்க? அட்ராசிட்டிக்கு அறிவாலயம் தேவையா? நம்மளை அல்லோல் பட வைப்பதற்கு இந்த அறிவாலய கூட்டம் தேவையா? இந்த கட்சி தேவையா? இத்தனை வருஷமா ஆளுங்கட்சி தேவையா? கமலாலயம் தேவையா? கமலாலயம் தேவையா? யாரையா நீங்க யாரையான்னு கேட்பாங்க தமிழ்நாடு மக்கள். கமலாலயம் கஸ்மாலம் சும்மா எதா என்ன பேச. அறிவாலயத்துக்கு கூட்ட வாசல்ல பாவம் கட்சி தொண்டர்களுக்கும் மட்டும் மரியாதை இல்லாம அங்க நிற்கக்கூடிய ஒருத்தர் நான் பட்டினத்தை சேர்ந்தவனே என்ன உள்ள சேர்க்க மாட்டாங்கன்னு சொன்ன வீடியோ நீங்க பாத்தீங்களா இல்லையா? இவங்க சமூக நீதி பேசுவாங்க. இதே மலம் கலந்து விடுறாங்க. அங்க ஏங்க போல வேங்க வேலைக்கு ஏங்க போலன்னு கேட்டா அந்த டென்சிட்டி இந்த டென்சிட்டி ஒன்னான்னு ஒரு மந்திரிக்கு ஒரு எம்பி கேட்கிறாரு. கூச்ச நாச்சமற்ற பேச்சை பேசுவதற்கு இவர்கள் தயாராகி விட்டாங்க. அதாவதுங்க நமக்கு ஒரு கில்ட்டினஸ் இருந்ததாங்க. ஒரு மக்களை பார்க்கும்போது நமக்கே we feel ashamed. ஐயோ சொன்னதை செய்யலையே, மான ஈனம் போதே. மானம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? போகிற போக்கில் ஒரு கயிறை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போவாங்க. அப்ப திமுகவுக்கு வந்து மானமே இல்ல அப்படின்னு குறிப்பிடுறீங்களா? எங்க மானத்தெல்லாம் வித்து பறக்க விட்டாங்க. அவர்கள் மானம் போவதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தமிழ்நாடு இன்னைக்கு மானம் கட்டு போயிடுச்சுங்க. தன்மானமிக்க தமிழினம் இன்னைக்கு எப்படி நிக்குது? இந்தியாவே கூறு போட்டு வித்த கொள்ளக்கார கூட்டம். நீ வந்து தமிழ் கூறு போட்டு வித்த கொள்ளக்கார கூட்டம் யாரு? இந்த நாசக்கார கூட்டம், இந்த மோசக்கார கூட்டம். 2021 நான் நேரடியா இல்ல, மக்கள் மைக்கு கொண்டு போறாங்க. ஒரு காலகட்டத்துல நம்ம தாய்மார்கள் எல்லாம் இப்ப இவங்க ஏமாத்துறாங்களே வயசானவங்க எல்லாம் 1000 தர 2000 தரன்னு கம்முன்னு இருப்பாங்க. ஒரு செட்டிங்லாம் பண்ணி சிஎம் வருவாரு. ஆமா அண்ணே அந்த பச்சை கடை சட்டையில பேசுங்க, என்னம்மா எல்லாம் வருதாமா? ஐயா வருதுங்க ஐயா. இது ஒரு காலத்தில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஆக இந்த வகையில் வருதாமனா ஒன்றும் வர்றதில்லை, எனக்கு ஒன்றும் தர்றதில்லை, நீ ஆட்சி விட்டு ஒழிஞ்சு போன்னு சொல்லி பொதுமக்கள் மைக்கை பிடிச்சி நேருக்கு நேராக பேசுகிறாங்க. ஒரு எம்எல்ஏவை நேர் சட்டையை பிடிக்கிறாங்க. ஒரு எம்பியை தெருக்குள்ளே சேர்க்க மாட்டுறாங்க. இந்த ஒரு கிளர்ச்சி தமிழ்நாட்டில் இதுவரை ஏற்பட்டதே இல்லைங்க. அதாவது ஒப்பனைக்கு கூட, அதாவது ஒப்பனைக்கு ஒரு ட்ரீமில் கூட கருணாநிதி ஆட்சி பரவாயில்லன்னு சொல்லிடலாம். ஆனால் கற்பனைக்கு கூட ஐயா ஸ்டாலின் ஆட்சியை ஒருபோதும் மக்கள் ஏற்க தயாரா இல்லைங்க. இப்படி ஒரு ஆட்சி ஹிட்லர் பரவாயில்லைங்க. அதை விட மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. இது ஏன் ஏற்க முடியுமாங்க? ஒரு மத்திய அரசுங்க. நாங்க முசோலினி ஆட்சின்னு சொன்னோமா அமித்ஷாவை, அவரை ஹிட்லர்னு சொன்னோமா பிஎம், அவர் தம்பி இப்ப அதுக்கு இல்ல நான் என்ன சொல்றேன் இல்லங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியில பெரிய பங்கு சேர்க்க முடியும். கரெக்டா இல்லையா? உன் வீண் சவடா இருக்கும், உன் வெட்டி பந்தா இருக்கும். நீ இப்படி மக்களை பிரித்தால சூழ்ச்சியா வச்சு இன்னைக்கு மத்திய அரசு கிட்ட எதையுமே போய் கேட்காம கேட்டு வாங்கி பண்ணணும். கூட ஒருத்தர் தாய் உள்ளத்தோட உனக்கு அள்ளி கொடுக்க காத்து கொண்டு இருக்காரு, அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காரு.
அவர் அள்ளி கொடுத்ததை இந்த பாதிகள் கிள்ளி கொடுத்தவர் தமிழ்நாடு எங்கேயும் வளர்ந்துருக்கோங்க. ஆமா, பணத்தை வாங்கி 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 இங்க பதுக்கிட்டு ஆமா, பச்சை வேஷம் போட்டு பகல் வேஷம் போடக்கூடிய இந்த பகல் திருடர்களை எப்படி நம்ம நாட்டில் சேர்ப்பது? முதலமைச்சராக துணை முதலமைச்சராக ஆட்சி சார்ந்த சாதனைகளை பேசியது அதிகமா, குறை கூறி ஒப்பாரி வைத்தது அதிகமா? இந்த ஊர்ல ஒரு செத்து போயிட்டாங்க அழுவாங்க, ஓ ராமான்னு. ஆட்சிக்கு வந்த நல்லது ஒப்பாரி வைக்கிறதுக்கு நீ எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? நீங்க பொதுமக்கள் மரியாதை கொடுக்க தோணலைங்க எங்களுக்குலாம். வெகுஜன மக்கள் நீங்க மரியாதை கொடுத்த பேசுறாங்க, ஒரு எம்எல்ஏக்கு மரியாதை இருக்கு நீங்க? கிடையவே கிடையாது. காரணம், நீங்கள் எங்களை மதிப்போடு நடத்தல, நீங்க எங்களுக்கு மரியாதையை தரல, நீங்கள் சொன்னதை செய்யல. இங்க ஒரு ஆட்சி நிறைவு பகுதிக்கு வரும்போது அடுத்த கட்ட தேர்தல் நாடகத்துக்கு இவங்க தயாராகும் போது தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. இவங்க கேட்கிறாங்க ஒரு கேள்வி, என்னது இது, எலெக்ஷன் வந்தோன்னா எல்லாம் போராட்டத்துக்கு வருவீங்களா? ஆமா, ஆட்சியில் இருக்க முழு நேரம் நீ கலெக்ஷன்ல இருக்க, எவனா கேட்டமா உங்களை? அப்பெல்லாம் உனக்கு இனிக்குது எங்களை பார்த்தா. எங்க பேரை சொல்லி பணத்தை வாங்கி எங்க தலைகள்ல கடத்தை வச்சு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு நீங்க 2.5 லட்சம் கடனுங்க, 4.5 லட்சம். சாரி, எவன் கட்டுறது இதெல்லாம்? உண்மை, ஒவ்வொரு தலையில 3 லட்சம் கடன் இருக்கிறது உண்மை இல்லையா? நான் என்ன சொல்றேன், கடன் வாங்குறது இல்லங்க. ஆமா, நீங்க சாப்பிடாம வேற யார் சும்மா இங்க பாரு எவ்வளவு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. இங்கிலீஷ்ல சூப்பரா தான் இருக்குது. வாட் இஸ் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க்? போய் பாரு, பூந்தமல்லியில இருந்து இது வரையும் வந்திருக்க மெட்ரோ எப்படி எது வரல வந்திருக்குது? அது எத்தனை வேலை பண்ணிருக்கோம். சரி, ஒரு பிரிட்ஜ் போடாரு, எங்க அது? 16 கோடி பிரிட்ஜ் எங்க அது? யார் சொன்னா? யார் சொல்லல, எங்க திறந்து விட்டுட்டு வரலாறு சொல்லும் KN ஒரு வேலை நெருங்க முதலமைச்சர். இங்க பாரு, அது அதனுடைய இத்தனை டிஎம்சி தண்ணி போனாதான் அந்த பாலம் தாங்கும்னு இருக்கு. அது அதிகமான வெள்ளப்பெருக்கு வந்ததுனால அந்த பாலம் இடிஞ்சு போச்சு. ஏயா பள்ளிக்கூட சௌரியா இடிஞ்சு விழுந்தது? பள்ளிக்கூட சௌரியா இடிஞ்சு விழுந்தது? குஜராத்ல கண்ணாடி பாலம். இந்த குஜராத் கேட்ட கேள்விக்கு பதில் தமிழ் எக்ஸாம். பீகார்ல 12 பாலம் கேளுங்க. ஐயோ, நீங்க தான ஆட்சி பண்றீங்க. ஊர்ல ஒருத்தனுக்கு சின்ன எங்கன்னா ஊர்ல ஒருத்தனுக்கு சின்னதா கத்தியில கீறினா கூட அப்படியே உயிரே போயிடும். இவங்களுக்கு அப்படியே இதய துடிப்பு நிற்காது, மூச்சு முட்டை சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்க குத்திக்கிட்டவன் வெட்டிக்கிட்டோம் குத்திக்கிட்டு சாகுறாங்க. அதை பத்தி கேட்டா அங்கொன்றும் இங்கொன்றும். என்ன இது? என்ன வெட்டிக்கிட்டு குத்திட்டு சாகுறான்? அந்த பகுதி மக்கள் கேள்வி கேட்பாங்க, தமிழக மக்கள் இப்போ உங்களை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, தமிழக மக்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க, கேள்வி கேட்க மாட்டோம். இந்தியாவில் யார் அடி வாங்குறது? ஒன்றியத்திலேயே தமிழ் யார் அடி வாங்குறது? பெஸ்ட் ஆட்சினா தமிழ்நாடு. ரொம்ப ஒஸ்டான ஆட்சினா திமுக ஆட்சி அப்படின்னு இங்க இருக்க நாய்கள் குலைக்குதுங்க. பூரா சொறி நாய், இங்க குலைக்கிறது பூரா சொறி நாய். இதுகளை எல்லாம் புடிச்சு கொண்டு போய் கொட்டில கொண்டு அடைக்கணும். திமுக ஆட்சியை குறை சொல்லக்கூடிய இந்த சொறி நாய்களை பிடித்து கொண்டு போய் கொட்டியில் அடைக்கணும். அப்ப மக்களே கேட்டுக்குங்க, உங்களதான் வந்து மக்களை நான் சொல்லல, மக்கள் யாரும் எங்களை வீணா போன பிஜேபி, அண்ணா திமுக, விஜய் கட்சியில இருக்கானுங்களே அல்லு சில்லு எல்லாம் பராசக்தி. திமுக ஒரு தீய சக்தி பாருங்க. நாங்க எல்லாம் அப்படி எல்லாம் ஒத்துமையாயிட்டு பாருங்க. ஆமா, ஏங்க ரீல்ஸ தரங்க கழிவு ஊத்துறது, ட்ரால பாருங்க. அப்பாவையும் பையனையும் பொங்கல் நிகழ்ச்சி வந்து ஒயின் ஷாப்ல 2 பேர் டான்ஸ் ஆடுற மாதிரி ட்ரால் வருது. பாத்தீங்களா? பொங்கல் திராவிட பொங்கல், சமத்துவ பொங்கலா திராவிட பொங்கலா. இன்னைக்கு வர 3D எஃபெக்ட்ல அப்படியே அங்கங்க விளம்பரம் வருது. ஆனா அதுல வந்து என்ன ஐயா இதெல்லாம்? அரிசிக்கு பதிலா பஞ்சு போட்டுருப்பாங்க அதுல. இல்ல ஏங்க, அரிசிக்கு இல்லங்க, ஒரே தமிழர் பாரம்பரியம் எல்லாம் கதையும் விட்டுருவாங்க. யாரா ஒருத்த மண்டையில மூலருக்கு வந்து வேலை செய்வாங்க. நீங்களே யோசிங்க, ஒரு தமிழர் பாரம்பரியம், ஒரு பொங்கல் வைக்கிறாங்க. மாடை அந்த கோமாதாவை கும்பிடுவதும் பொங்கல் வைப்பதும் பெரிய வழிபாடு. காலில் ஷூ போட்டு கிண்டிட்டு இருக்காருங்க. கீழே கேஸ் ஸ்டவ் காணுங்க, அது அடுப்பே எரியலைங்க. இப்படி போட்டு கிண்டிட்டு ஒரு போட்டோ, மேல பஞ்சு பறந்துக்கிட்டு, மேல பஞ்சு பறக்குது. நம்ம மானம் பறக்கிற மாதிரி, தமிழ்நாடு மானம் பறக்கிற மாதிரி பஞ்சு பறக்குது. லூசு, நாங்க லூசு தான். கரண்டியை போட்டு கிண்டிட்டு இருக்காரு. அது போன தடவை பண்ணதை அது வந்து சினிமா ஷூட்டிங் வந்து உண்மையான இது. இந்த தடவை பொங்கல்ல வந்து என்ன பண்ணாரு, கரண்டி பொங்கல் அரிசி போட்டு கிண்டி பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் சாப்பிட்டுட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி ஆல்ரெடி யாரோ செஞ்சு வச்ச பொங்கல் எடுத்து கொடுத்துட்டு ஒரு போட்டோ ஷூட்டுக்காக இத ஆமா போட்டோ ஷூட்டுக்காக எனக்கு நீ எல்லாம் வாயில வருது. எங்களுக்கு பொம்பளை பிள்ளை எல்லாம் வாயில வருது. இப்போ
அதாவது ரொம்ப ஓவரா பண்றாரு, ரொம்ப ஓவர். வேணாம், வெற்றியா கெட்டு போயிடாதீங்க. பிஜேபி நாசமா போயிடுவீங்க. திராவிட பொங்கல்னு சொல்றீங்க, என்னைக்காவது திராவிட கிறிஸ்துமஸ், திராவிட வந்து சொல்ல ரம்ஜான் மாட்டாங்க, அப்படின்னு சொன்ன சொல்லுவாங்க. சாணி அடி விழுமே, யார் வாங்குறது? கிறிஸ்துமஸ் ஆகுது, இதாவது அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவங்களை பொறுத்தவரை எங்களை தான் நோண்ட முடியும். நாங்க இந்துக்கள். சூப்பர். அப்ப சிறுபான்மையினர்களை ஓட்டுக்காக மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கீங்க. திமுக காரங்க வாழ்ந்து கேக்குறது அபூர்வத்தின் அபூர்வம். தேர்தல் நெருங்குதுல நாங்க இந்துக்கள் அடுத்து நாங்க பொங்கல் இந்துக்கள் தான். வாழ்த்து முதல்ல நீங்க சொன்னீங்களா? பொங்கல் வாழ்த்து நாங்க எதுக்கு சொல்லணும்? எங்க வீட்டுல நடக்குது, உங்க வீட்லயும் விசேஷம், எல்லா அப்ப வீட்லயும் விசேஷம். கிறிஸ்துமஸ்க்கு ஏன் சொல்றீங்க, ரம்ஜானுக்கு ஏன் நாங்க சொல்றீங்க? எங்க வீட்டுல கிறிஸ்துமஸ் கொண்டாடல, உங்க வீட்டுல கொண்டாடுறீங்க, அதனால வாழ்த்து. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் கொண்டாடல, ஆமா. கிறிஸ்துமஸ் அதாவது கிறிஸ்டியன்ஸ் கொண்டாடல, வாழ்த்து சொல்லுங்க அவங்களுக்கு. அதனாலதான் அவங்களுக்கு போய் நாங்க நோம்பு கஞ்சி நோம்பு திறந்து வாழ்த்து சொல்லிட்டு வரோம். ஏங்க அது இதுக்கெல்லாம் இங்க பாரு, இவங்க கிட்ட ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க ஐயா. ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. இவங்க கிட்ட தயவு செய்து ஒரே கேள்வி கேளுங்க. இவங்க வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது, எல்லாம் பேசுறாங்க. ரைட்டு, நீங்க வந்து ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? நீங்க எதுக்கு திருப்பி ஆட்சிக்கு வரணும்? என்ன செய்யறதுனால ஆட்சிக்கு உங்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. சொல்லுங்க. நாங்க இங்க பாரியா, கண்ணை மூடிட்டு தெரியாத. ஐயோ கடவுளே, 50 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினா ஒரு பஸ் தமிழ்நாடு போய் சென்னை புறம் சுத்தி வருது. ஒரு பஸ் விட்டா போதுமா சார்? அந்த பஸ்ல அந்த ஒரு பஸ்ல கீழே போய் மூடணும். அந்த பஸ்ல ஏறி எவ்வளவு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க், எத்தனை கட்டடங்கள், எத்தனை சென்னையில ஒரு நாள் ஆயிடுமே சுத்தி வரதுக்குள்ள. சென்னை உள்ள ஏன்னு கேளுங்க, ஃபுல்லா குண்டும் குழி, ரோடே சரி கிடையாது, சாலை வசதி மட்டமா இருக்கு. முதலமைச்சர் வீட்டு தெரு மவுண்ட் ரோட்ல கட்டிட்டு இருக்கமே, இப்ப ரயில்வே பிரிட்ஜ் இது மவுண்ட் ரோட்ல வேலை நடந்துட்டு இருக்கு பாத்தியா? என்ன வேலை? அந்த வேலையை போய் பாரு. சதி வேலையா? இதுவரை வந்து இந்தியாவிலேயே எங்கேயுமே உலகத்துல இந்தியாலேயே இல்லாத ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ஒன்றும் இல்லை, சிமெண்ட் கிமெண்ட்ல கம்மியா போட்டு சீக்கிரம் ஒரு டெக்னாலஜி அதானே. அதெல்லாம் எப்படியோ நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெக்னாலஜியை போய் பாருங்க. இவ்வளவு ஒர்க், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒர்க் நடந்து தமிழ்நாடை பார்த்து தவறா பேசுறீங்க நீங்க. இன்னைக்கு ரொம்ப கன்னிங்கா இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, தமிழ்நாட்டை இப்படிலாம் சொல்ல முடியுமா, இப்படிலாம் திருட முடியுமா அப்படின்ற டெஃபினேஷன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் புதுசாக எழுதிட்டு இருக்கிறாரு. ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் ஆட்சியை நடத்தி, நிர்வாகத்தை நடத்தி கம்பீரமாக நடந்து வந்தா நமக்கே பெருமையா இருக்கும் பார்க்கறது. சே, என்னமா முதலமைச்சர்ரா, சூப்பர் பான். அப்பா சாதா திருடனா இவர் உட்காந்து அடிக்கிறாரு. அப்பா சாதாரண திருட்டை செய்து கொடுத்து கோடு போட்டாரு, பையன் இன்னைக்கு ரோடு போட்டு திருடுறாரு. இன்னைக்கு பேரப்புள்ள அதுக்கு மேல டெக்னாலஜி திருட்டு. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு ஒரு குடும்பம் இன்னைக்கு அலைஞ்சு வருகிறது. குறையை சொல்லி பிஜேபி குறை, விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களே, விஜய் அவர்கள் என்ன பேச்சு பேசுறாங்க இவங்க? அதான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, தீய சக்தி திமுகன்னு. சரி, நான் என்ன கேட்குறேன், நீ நல்ல கட்சி, மாற்று மாநிலங்கள்லாம் திமுக கட்சியை காரி துப்பாத குறைங்க. எப்படிங்க தமிழ்நாட்டில் ஏன் சுதந்திரம் பற்றி இவ்வளோ வருஷம் ஆகுது, தமிழ்நாட்டில் என்ன இன்னும் நீங்கள் அடிமையாகவே இருக்கீங்க? இப்படி ஒரு குடும்பத்துக்கிட்ட மாட்டி சீரழிங்க. கனிமொழி அம்மா போகிறாங்க, ஹூஷி கருணாநிதி அவங்க டாக்டர், பார்லிமெண்ட்டில். அப்படியே அசம்பிளிக்கு வாங்க, ஸ்டாலின்ஜி நீங்கள் கருணாநிதி அவர் பையன் சட்டசபையில், பொண்ணு பாராளுமன்றத்தில், பையன் பெத்த பையன் சட்டசபையில், பையன் பெத்த பையன் துணை முதலமைச்சர், பொண்ணு இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களெல்லாம் இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர். உங்களுக்கு ஒரு உறுப்பினராவது உருப்பட்ட வேலையை செய்தீர்களா? உருப்பட்ட வேலையை செய்யாம நீ அவனை சேர்ந்துக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன அல்ட்ராசிட்டி பண்ணி அல்ட்ராசிட்டி செய்யக்கூடிய திமுக இன்னைக்கு பாருங்க, நம்ம பேசுறது அவங்களுக்கு ஏத்துக்க முடியல. அதாவது ஒரு உள் அரங்குல 2 பேர் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்களால பதில் கூற முடியல, எரிச்சல் அடைகிறாங்க. பொதுமக்கள் இன்னைக்கு தெருக்கு தெரு 4 பிரச்சனை இருக்கு. பொதுமக்களுக்கு நாள்தோறும் பிரச்சனைகளை கொடுத்த ஒரு ஆட்சியை கேள்விக்குள்ளாக்கலாமா கூடாதா? இன்னொன்னுங்க, தவறுகள் கூட சகஜமா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தவறுகள் நடப்பது இயல்பு, அதை சரி செய்யணும்ல அட்லீஸ்ட் அரசு. நீ தவறுக்கு மேல தவறு செய்வதும், ஊழலுக்கு மேல ஊழல் செய்வதும், திருட்டுக்கு மேல திருட்டை செய்வதும், லஞ்சத்துக்கு மேல லஞ்சம் வாங்குவதும், கொள்ளைக்கு மேல் கொள்ளை அடிப்பதும், கொலைக்கு மேல் கொலைகளை நடத்துவதும் தமிழ்நாடு முழுவதும் நடக்குதுங்க. இன்னைக்கு அவன் பண்றான், இவன் பண்றான், அவனால் ஆச்சு, இவனால் ஆச்சு. உங்களால் எதுவுமே ஆவலையே. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டியது ஆட்சியினுடைய கட்டாயமா இல்லையா, கடமையா இல்லையா? ஊழலை தடுப்பது ஆட்சி, அது தடுக்க முடியாது. காரணம் அதுக்கு பிள்ளை சொல்லி போட்டு அதுக்கு இனாகிரேஷன் பண்றது திமுக தான். அதையும் சொல்றாங்க, முதல்ல ஆரம்பிச்சு வச்சதே வந்து ஊழல் வந்து அதிமுக தான். ஏங்க நான் என்ன கேட்கிறேன், நீங்க இந்த வாதமே வைக்கக்கூடாது. நீங்க சரி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நடத்துவீங்களா? நீங்க வந்து
இது ஆக்கப்பூர்வ விஷயமா இது? நான் கேட்கிறேன். அதான் சும்மாங்க அவங்க மறைந்த தலைவர்கள் இந்த நாட்டிற்கு அந்த 2 தலைவரை செய்ததுல 1% செய்தது கிடையாது. பட்டியலின மக்களுக்கு அப்படியே வாய் நீள பேசுவாங்க, சிறுபான்மை மக்களுக்கு அப்படியே வாய் நீள பேசுவாங்க. ஆனால் அவர்கள் செய்த பணி ஒன்று சொல்லுங்க. அதிமுக காலத்துல அம்மையார் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் 100 சமத்துவபுரத்தை திறந்ததே நாங்க தான். சரி, சத்துணவு ஊழியர்களுக்கு ஏன் வேலையை நிறுத்தன பண்ண சம்பளம் தரல? யாருக்கு? நீங்க. எதுக்கு? இப்போ சத்துணவு ஊழியர்களுக்கு சத்துணவு ஊழியர்கள் டெம்பரவரி போஸ்ட், புரிஞ்சுக்கோ. நீங்க சரி, நான் என்ன கேக்குறேன், நான் என்ன கேக்குறேன், எல்லாத்தையும் டெம்பரவரி போஸ்ட்ன்றீங்க, உங்களுக்கு என்ன பர்மனன்ட் போஸ்டா? நீங்க அதுக்கு வந்து கொள்ளடிக்கிறீங்க, திருடி வைக்கிறீங்க. இல்லங்க, நான் முடிச்சிடறேன் கேளுங்க. சிறுபான்மை மக்களுக்காக இவர்கள் கூவுவார்கள், பட்டியலின மக்களுக்காக இவர்கள் பாய்ந்து வருவார்கள். ஆனால் செய்த பணி என்னன்னு கேட்டால் ஒண்ணுமே இல்லையே. எத்தனை எம்எல்ஏகளுக்கு, பட்டியலின சகோதரர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்கீங்க நீங்க? எத்தனை சிறுபான்மை மக்களுக்கு? ஏங்க இவங்க வாதம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை மக்களை சேர்ப்பதில்லை. பாரதிய ஜனதா கட்சி பட்டியலின மக்களை பட்டியலில் வைத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் தர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. கரெக்டா? ஒருத்தர் நம்மளை குறை சொன்னா நம்ம நல்லா செஞ்சிருக்கணும், அப்பதான் இன்னொருத்தர் கை காட்டணும். நீயே ஒண்ணுமே செய்யலையே, எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. பொய் பேசாதேயா, என்ன செய்யல? நீ என் கூட அறிவாலயத்துக்கு நான் லிஸ்ட் எடுத்து போடுறேன், எவ்வளவு செஞ்சிருக்கோம். மக்களுக்கு அவ்வளவு சேவை செஞ்சிருக்கோம். மக்களின் சேவையை பாராட்டி தான் மக்கள் எங்களுக்கு 26ல மீண்டும் ஆட்சிக்கு வர வழிவகுக்க போறாங்க. 2021 தேர்தல் காலம் வந்துச்சு. அப்ப இந்த பாட்டை பார்த்து, முதலமைச்சருடைய புது டோப்பாவை பார்த்து மக்கள் ஏமாறுறது உண்மைதான். ஆனா 2026ல அதே நெரட்டிவ் செட் ஆகும் நினைக்கிறீங்களா? அதே எதிர்ப்புல இன்னைக்கு எவ்வளவு எதிர்ப்புங்க தமிழ்நாட்டுல. கிராமத்துக்கு போய் ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு வந்து பாருங்க, அவ்வளவு திமுக திட்டம். சூடு சொரணை இல்லாமல் இன்னைக்கு சுத்தி வரக்கூடிய கட்சியாக திமுக இருக்கிறது. சூடு சொரணையற்ற நிர்வாகிகளாக திமுக காரங்க மாறிட்டாங்க. காரணம், ஒரே ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய கொள்ளையால் தமிழ்நாடு இன்னைக்கு பிச்சைக்கார மாநிலமாக இருக்கு. இதை நம்ம எதுவுமே பதிவு பண்றது? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு ஒழுங்கா இருக்கா? எல்லாரும் நிம்மதியா சாப்பிட்டு உறங்குறாங்களா? முழு ஒரு ஏழ்மைத்தன்மை போயிருக்கிறதா? குறைவீடுகள் இல்லாத மாநிலமா மாறி இருக்கிறதா? அந்த மாநிலத்தை விட தமிழ்நாடு கிரேட்டு, நாங்க அதை விட பெரிய பாரம்பரியத்தை வச்சிருக்கிறோம், பெரிய கலாச்சாரத்தை வச்சிருக்கிறோம். இருந்தது எங்கயான்னு கேட்கிறோம். ஒரு கட்சிங்க ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்க ஒரு மாநிலத்தை கையில் எடுத்து அந்த மாநிலத்தை படிப்படியாக வளர்க்கக்கூடிய கட்சி பாஜக. நல்லா கட்டுக்கணும் நீங்க. ஆனா இந்த மாநிலம் எல்லா விதமான ரிசோர்ஸஸையும் வச்சிருந்திருக்கு. அது விவசாயமா இருக்கட்டும், வேளாணா இருக்கட்டும், எல்லாங்க அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சு, இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சு, எல்லா வளங்கள், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் பாட்டு பாடின காலங்க. அப்படிப்பட்ட வளங்கள் உள்ள நாட்டை இன்னைக்கு சுரண்டி தின்று ஒத்த குடும்ப வளமா இருப்பதை நம்ம ஏற்க முடியுமா? அதை பார்க்க முடியுமா? அதான் உங்களுக்கு எரியுது. எரியுதா? எங்களுக்கு எரியுது. இப்ப இவங்களோட கட்சியில சம்பாதிக்கலையா? கட்டி போட்டீங்களா? ஒவ்வொருத்தரும் தொழிற்சாலை. என்ன தொழிற்சாலை வச்சுக்கிட்டீங்க? என்ன தொழிற்சாலையா? நான் கேக்குறேங்க, நீங்க இருக்கீங்கம்மா, ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். நீங்க யார்கிட்ட பணம் கேட்பீங்க? வீட்டுல அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ, அம்மா கொடுங்கம்மா, அப்பா தாங்கப்பா. இல்லை ஒரு பேங்க்ல லோன் வாங்குவோம். நீங்க எங்க காசு வாங்கலாம் கேளுங்க. எந்த பேங்க்ல லோன் வாங்குறீங்க, அந்த லோனோட காட்டுங்க. தாத்தா ஐயா கருணாநிதி அவர்கள் ரயில் ஏறி வந்தார். என்ன ரயில் உங்களுக்கு தெரியும்? ரயில் திருட்டு இல்லை, இவர் டிக்கெட் இல்லாமல் வந்திருக்காரு. அது வேற கான்செப்ட். நான் மட்டும் டிடிஆரா இருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன் தெரியும் நினைக்கிறீங்க? நீங்க என்ன பண்ணிருக்கணும்? டிக்கெட் இல்லாத ஐயா கருணாநிதி அவர்களை பிடித்து அங்கே இறக்கி விட்டுருந்தா தமிழ்நாடு நல்லபடியா இருந்திருக்கோங்க, சுபிக்ஷமா இருந்திருக்கோங்க. அப்பப்போ டெல்லிக்கு போனாங்களே, கூட்டணிக்காகவும் பணத்திற்காகவும் மகளையும் செட்டில் பண்றதுக்காக தான் போனாங்க தவிர தமிழ்நாட்டை செட்டில்மெண்ட் பேசி வித்த கட்சி திமுக. இந்திய நாடு. அயோக்கியத்தனமா பேசாதியா, கொஞ்சமாவது மனித நியாயத்தோட பேசு. அயோக்கிய மாதிரி பேசுற. பாரதிய ஜனதா அயோக்கியங்கிறத நீ நிரூபிச்சுட்டையா. அயோக்கியம் பேசுறாரு, சொப்பெடுத்து உள்ள வைங்க. அந்த கதையா இன்னைக்கு திமுகவுக்கு எதை சொல்லி ஓட்டு கேட்கணும்? தப்பியா? நிஜமா சொல்றேன். ஐயோ, நான் ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் சின்ன வயசுல ஒரு பையன் போய் சொல்றான். நீங்க ஒரு பையனோட அக்கா, அவன் போய் சொல்றான்னு தெரியுது. நம்ம என்ன பண்ணுவோம்? பெரியவங்க கூப்பிட்டு காதை திருகி, ஃபர்ஸ்ட் டைம் போய் சொன்னா டே போய் சொல்லக்கூடாதா, ஒழுங்காடுற தம்பின்னு சொல்லுவோம். 2வது தடவை போய் சொல்றான், காதை திருகி போய் சொல்லக்கூடாதுன்னு. 3வது தடவை போய் சொல்றான், அவன் லைட்டா அடிச்சு போய் சொல்லக்கூடாது. சின்னதுலேயே திருத்திருக்கணும். சில பேர்களை சின்னதுல திருத்தாதனாலதான் இன்னைக்கு இந்த அளவு போய். அவர் ஒரு முனைவர், படிச்சவர், அவரையே இந்த அளவு போய் சொல்ல வச்சிருக்கு பாருங்க ஒரு கட்சி. இங்கே ஆரம்பிக்குது ஊழல், இங்கே ஆரம்பிக்குது பாருங்க. படித்த ஒரு ஒரு நபரை, ஒரு முனைவர் பட்டம் வாங்கியவரை இந்த அளவுக்கு போய் சொல்ல வச்சிருக்குன்னா
அப்போ அந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு கரைபடைந்த ஆட்கள்ன்றது நம்மளே புரிஞ்சுக்கலாம். அதனால திமுக காரர்களை சிறு வயதில் திருத்திருக்க வேண்டும். எங்கள் தாத்தா பாட்டிங்க, எங்கள் அப்பா அம்மாங்கள் அதை செய்ய தவறிட்டாங்க. திரும்பி ஓட்டு போட்டு அவன் செய்யற திருட்டை சரி என்பது போல அவன் செய்ய தொடங்கி இன்னைக்கு அது ரொம்ப சோஷியலைஸ் பண்ணிட்டான். ஆமா, தாசில்தார் பண்ணி கட்டிங் கொடுத்துதான் ஆகணும். ஒரு அரசாங்க வேலையை முடிக்கணும், பட்டா போடணுமா, கட்டிங் கொடுத்துதான் ஆகணும். அப்ப அரசு அதிகாரிகள் மீதுதான் தவறே. அந்த பழக்கத்தை உண்டாக்கியது யார்? ஊழல் என்பதை சரிதான், ஒவ்வொருத்தரும் கவனிக்க முடியாதுன்னு சொல்றாங்களே. இல்லங்க, இப்போ ஒரு அதிகாரிக்கு லஞ்சம் வாங்குறாரு, ஆட்சியாளர்களுக்கு குறை கேட்க முடியுமா? ஏன் லஞ்சம் கேட்க முடியுமா? ஏன்னு சொல்லுங்க. லஞ்சத்தின் முதலிடமே இவங்க தான். லஞ்சத்தில் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும், இவங்கள தான் கொடுக்கணும். ஊழல்ல உலக அவார்டு தரணும், இவங்க தான் தரணும். இப்படிப்பட்டவர்கள் வேற ஒருத்தர் ஊழல் செய்யறவரை பற்றியோ வேற ஒருத்தர் கமிஷன் பற்றி பேச முடியுமா? இவங்களால ஜாயிண்ட்டுங்க, பார்ட்னர்ஷிப் இவங்கெல்லாம். அதனாலதான் அதிகாரிகளுக்கும் சரி, நீங்க மக்களுக்கும் சரி, கமிஷன் கொடுப்பதும் லஞ்சம் கொடுப்பதும் ஊழல் செய்வதையும், இன்னைக்கு பாருங்க கொலை செய்வதையும் கஞ்சா வைப்பதையும் கூட கேஷ் வாங்கிட்டாங்க திமுக கட்சி. ஆச்சா இல்லையா? இதெல்லாமே பாஜக தான் செய்யுது. நீ இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாம் உங்களுக்கு தான் பொருந்துமே தவிர திமுகவுக்கு பொருந்தாது. உண்மை. திமுக தமிழ்நாட்டுக்கு சூனியம் வைக்கும் முயற்சி பண்ணுது. வருகிற 2026 சூனியமாய் போவாங்க, பூஜ்ஜியம் ஆவாங்க. என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ராஜ்யத்தை அமைக்கும். இது காலத்தின் கட்டாயம். இவர்கள் செய்த அலங்கோலம் தமிழ்நாடு தலை நிமிர்ந்தே தீரணும். தமிழ்நாடு வெல்லும், என்டிஏ கூட்டணியோடு வெல்லும் என்பது தெரிகிறது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.